அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடத்தொழிலாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. டிசம்பர் 21 முதல் புதிய திட்டம். மஹிந்தவால் தயார்படுத்தப்பட்ட பிக்குகள் சிக்கிய முக்கிய ஆதாரம். பிரச்சினை முடிந்துவிட்டது, ஏனினும் ஆடுகிறார்கள் கடும் தொடியில் ஜனாதிபதி அனுர. கொழும்பில் பற்றியறிந்த அட்டைப்பட்டி தொழிற்சாலை. அசுஸ்ம கொடுப்பனவு விவகாரம் எடுக்கப்படும் நடவடிக்கை. பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள பிரதமரின் அறிவிப்பு. முக்கிய பதவியில் இருந்து விலகிய நாமல் ராஜபக்ச. செம்மணி விசாரணை கண்டெடுக்கப்பட்ட பெருந்தொகை நகைகள் தொடர்பில் விசேட நடவடிக்கை. குற்றமிழைத்த பாதுகாப்பு படையினர் வேட்டையாடப்படுவார்கள், சிறைக்குள் செல்லலாம், அனுர கடும் எச்சரிக்கை. 21ஆம் தேதி பேரணியில் மஹிந்த வெளியான அறிவிப்பு. மஹிந்தவின் புதல்வர்களுக்கு செக் வைத்த அனுர. தொடர்பட விரிவான செய்திகள். கடத்தொழிலாளர்களுக்கு டிசம்பர் 21 முதல் புதிய கடத்தொழில் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தால் செயல்படுத்தப்பட உள்ள ஓய்வூதிய திட்டத்தை தொடங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 60 வயதை எட்டியதும் இந்த புதிய கடத்தொழில் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியங்களை பெறலாம். மேலும் இதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால், பயனாளி ஓய்வூதியம் பெறும்போது இறந்தால் பயனாளி ஓய்வூதியத்தை பெற முடியும். மேலும் 60 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு வயது வரம்பிலும் ஓய்வூதியமும் அதிகரிக்கும். பங்களிப்பாளர் எந்த காரணத்திற்காகவும் முழு பங்களிப்பையும் செலுத்த முடியாத சந்தர்ப்பங்களில் செலுத்தப்படும். பங்களிப்பு தொகை 25% முதல் 74% வரை இருந்தால், பங்களிப்பு தொகை பங்களிப்பு செலுத்தும் காலத்தின் முடிவில் நிகர பங்களிப்பு தொகையின் அடிப்படையில் வாரியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வட்டி தொகையுடன் பங்களிப்பாளருக்கு திருப்பி தரப்படும். மேலும் இந்த திட்டத்தில் பங்களிக்கும் கடத்தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பு நிரந்தர பகுதி ஊனமுற்றால் ஊனமுற்ற சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த திட்டம் வழங்குகிறது. 2025ஆம் ஆண்டு உலக மீன்பிடி தினத்தை நினைவு கூறும் வகையில் கொழும்பில் உள்ள தாமரை கோபுரத்தில் நடைபெறவுள்ள கண்காட்சியுடன் இணைந்து தொடக்க விழா இம்மாதம் 21ஆம் தேதி பிரதமர் ஹரணியமர சூரிய தலைமையில் நடைபெறவுள்ளது. விவசாயம், நிலம் மற்றும் கால்நடை துணை அமைச்சர் நாமல் கருணாரத்ன, மீன்பிடி நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல்சார் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் துணை அமைச்சர் ரத்னா கமகி ஆகியோர் குறித்த நிகழ்வில் பங்கு பெற்று உள்ளனர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தற்போது பேசுபொருளாக உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சமூக வலைதளங்களில் வெளியான சில புகைப்படங்கள் மேலும் இந்த விடயத்தை பூதாகரமாக்கியுள்ளது. இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் 21ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணிக்கான சதித்திட்டம் உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தின் போது ஒரு பௌத்த துறவி போலீசாரை அறைந்த காணொலியொன்று வெளியானது. இந்த நிலையில் குறித்த பௌத்த துறவி வைத்தியசாலையில் அனுமதி பெற்றுள்ளதுடன் அவருக்காக நாமல் ராஜபக்ச தரப்பினர் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அம்பெட்டிய சுமரத்ன தேரர் வெளியிட்ட காணொலியில் நாங்கள் ராஜபக்ச அணியினர் ராஜபக்ச பீடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ராஜபக்சர்களுக்காகவே காவியுடை அணிந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதன் மூலம் இவர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடிகின்றது. இது ராஜபக்சர்களின் சதி திட்டமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சினை முடிந்துள்ளது. நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏன் இன்னும் ஆடுகிறார்கள்? இனவாதிகள் இனவாதத்தையே பற்ற வைத்துக் கொண்டு திரிகிறார்கள். இலங்கையின் எதிர்காலம் இனவாதத்தில் எழுதப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். திருகோணமலை விவகாரம் தற்போது சர்ச்சைக்குரியதாக காணப்படுகின்றது. தோல்வியடைந்த அரசியல் தரப்பினர் தற்போது இனவாதம் மற்றும் மதவாதத்தை கையில் எடுத்துள்ளார்கள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து பாதுகாப்பு அமைச்சிடம் அறிக்கை கோரியுள்ளேன். இந்த விடயத்துக்கு நீதிமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காண முடியும்.
இதுவரை காலமும் அந்த இடம் விகாரையாக அடையாளப்படுத்தப்படவில்லை, சிற்றுண்டிச்சாலையாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காணி குறித்து கரையோர அதிகார சபை முறைப்பாடு அளித்து அங்கு நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடத்தை அகற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்த கட்டிடத்தை அகற்றுவதற்கு ஒரு வார கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. இறுதி தினத்தன்றுதான் இந்த அசம்பவம் இடம்பெற்று புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரச்சினை தோற்றம் பெற்றுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சினை முடிந்துள்ளது. நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏன் இன்னும் ஆடுகின்றீர்கள்? இனவாதிகள் இனவாத தீயை பற்ற வைத்துக் கொண்டு திரிகிறார்கள். இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. இலங்கையின் எதிர்காலம் இனவாதத்தில் எழுதப்பட மாட்டாது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் என்று ஜனாதிபதி கடும் தொனியில் எச்சரித்துள்ளார். கொழும்பில் அட்டைப்பட்டி உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. கடுவெல ரணால பகுதியில் உள்ள அட்டைப்பட்டி உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றே இவ்வாறு தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. தீப்பரவலின் காரணமாக தொழிற்சாலைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மற்றும் கோட்டை மாநகர சபைகளுக்கு சொந்தமான தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சேதம் தொடர்பான மதிப்பாய்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அஸ்டிஸ்மெண்ட் நலன்புரி சலுகைகள் திட்டமிட்டு அதன் நடைமுறைகள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து வழிவகைகள் பற்றிய குழு ஆய்வு நடத்தியுள்ளது. அசஸ்மெண்ட் திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இத்திட்டத்தில் 22 அளவுகோல்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோல்களை செயல்படுத்தும் வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று குழு சுட்டிக்காட்டியது. அசஸ்மெண்ட் நன்மைகளை பெறுவதற்காக மாத்திரம் பயனாளிகளை பதிவு செய்வதற்கு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியது. அத்துடன் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று குழு சுட்டிக்காட்டியது. முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அசஸ்மெண்ட் திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடியது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது இருந்தாலும் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் அந்த சலுகைகளை பெற முடியாத சில குழுக்கள் உள்ளன என்றும் அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர். எதிர்காலத்தில் பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்குவது குறித்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி இலங்கையின் ஆசிரியர் சேவை யாப்புக்கு இணங்க நீதிமன்ற நடவடிக்கைகளும் அது தொடர்பான இறுதி தீர்ப்பும் நிறைவடைந்த பின்னரே ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பட்டதாரிகள் சங்கம் மற்றும் அகில இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் ஆகியவற்றுடன் நேற்று கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அதுடன் நீதிமன்ற செயல்முறை முடிந்தவுடன் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்புக்குள் மட்டுமே அனைத்து நியமனங்களும் கட்டாயமாக மேற்கொள்ளப்படும் என்பதை பிரதமர் தெளிவுபடுத்தினார். ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பான சில வழக்குகள் நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ளதாகவும் இதன் காரணமாகவே பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற விவகார குழுவிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி காலியாக உள்ள இடத்தை நிரப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நியமனத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நாமல் ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாகவும் இதனால் வெகு சீக்கிரத்தில் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆஜராக உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்க தங்க நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். மேலும் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை. உண்மையை கண்டறியும் அவசியம் எமக்கு உண்டு. விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்க தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இருப்பினும் அது இயலாமல் உள்ளது. அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம். கடந்த கால ஆட்சியின் போது குற்ற செயல்களில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொண்டு தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தாஜுதீனின் மரணம் திட்டமிட்ட கொலை, அது இயற்கையான மரணம் அல்லவென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தாஜுதீனின் கொலை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் கடற்படையின் சில அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டும். கொலை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுடன் இது தொடர்பில் விளக்கம் கோரியுள்ளேன். இது இயற்கை விபத்தா அல்லது கொலையா? விசாரணை அதிகாரிகளும் நீதிமன்றத்தின் உண்மைகளும் இது ஒரு கொலை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த கால குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் செய்யும் போது அதில் பாதுகாப்பு படையினரும் விசாரிக்கப்படுவார்கள். இதனை காரணமாக கொண்டு இராணுவத்தினருக்கு எதிராக அரசு செயற்படுவதாக விமர்சனம் செய்யாதீர்கள் என ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். எக்னலிகுட கொலை மற்றும் கடந்த காலத்தில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலை நாம் விசாரிக்க வேண்டும். அது தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் உண்மைகள் நீதிமன்றம் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். வெகு சீக்கிரத்தில் சில முக்கிய புலிகள் சிறைக்கு செல்வார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தாஜுதீன் கொலையுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களுக்கு நேரடி தொடர்பு உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் மூலம் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களான நாமல் ராஜபக்ச முக்கிய சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து சிஐடி மூலம் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. මේහා පැතුරු මාධ්‍ය ජාලේ ජනතාව තේරුම් ගන්න ඕන. මේ සාමාන්‍ය කතාව මේ ඇත්ත කතාව. ඒක මිනිස්සු දන්නවා අපිත් දන්නවා. எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெற காட்டியுள்ள புனித தலதா மாளிகைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்வில் உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ள மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.